கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் 5 நாள் குமரி கலை விழா நிகழ்ச்சி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் கடற்கரையில் தொடங்கியது. இவ்விழாவில் அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ், மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் சிலம்பம் விளையாடி அசத்தினார். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்னர் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த நெல்வாய்ப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விமல் ராணி. இவர் தனது 15 வயது மகன் பிரவீனுடன் வயல்வெளி பகுதியில் உள்ள கிணற்றுக்கு துணி துவைக்க சென்று உள்ளனர். இந்நிலையில் கிணற்றின் அருகே அமர்ந்திருந்த மகன் பிரவீன் கிணற்றில் தவறி விழுந்து நீரில் மூழ்கியதைக் கண்ட விமல் ராணி மகனை காப்பாற்றுவதற்காக தண்ணீரில் குதித்து போராடிய நிலையில் இருவரும் நீரில் மூழ்கினர். இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் நீண்ட நேரமாக போராடியும் தாய் மகனை மீட்க முடியாததால் இதுகுறித்து போலீசார் மற்றும் மீட்புப் படையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த அணைக்கட்டு போலீசார் மீட்புப் படையினர் உதவியுடன் நீரில் மூழ்கிய தாய் மகன் உடல்களை தேடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையின் சுற்றுலா தலங்களான மெரினா, பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் ஏராளமானோர் வந்து கூடுவர் என்பதால் பாதுகாப்பு கருதி மெரினா மற்றும் பட்டினப்பாக்கம், திருவான்மியூர் கடற்கரைகளில் தடுப்பு அமைக்கப்பட்டு யாரும் கடலில் இறங்கி குளிக்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவான்மியூர் கடற்கரை பகுதிகளில் போலீசார் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை புழல் அருகே தனியார் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சேமிப்பு குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் கட்டுக்குள் கொண்டுவர முடியாத நிலையில் மேற்கொண்டு 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜா ஒருங்கிணைப்பில் அரசு மருத்துவமனையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் என பலர் கலந்து கொண்டு பொங்கலை கொண்டாடினர். இதில் கயிறு இழுத்தல், மியூசிக் சேர், பாட்டில் தண்ணீர் நிரப்புதல் என பல்வேறு விளையாட்டுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். சேலம் அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட டி. பெருமாபாளையம் ஊராட்சியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதேபோல் வீராணம் ஊராட்சி பகுதியில் காவல்துறையினருடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் வீராணம் காவல்துறையினர் மற்றும் வீராணம் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் ஏகா வள்ளியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதர்ஷ். இவர் டி. நகரில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் படிப்பதற்காக மின்சார ரயில் மூலம் டி. நகர் செல்வதற்கு திருவொற்றியூர் ரயில் நிலையம் அருகில் வந்துள்ளார். அப்போது குறுக்கே சரக்கு ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் அதை கடக்க வண்டியின் மீது ஏறும்பொழுது உயிரெழுத்த மின்சாரம் தாக்கி உடலில் தீ பற்றிய நிலையில் அலறல் சத்தத்துடன் தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ரயில்வே மருத்துவக் குழுவினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவக் குழுவினர் ஆதர்ஷை பரிசோதனை செய்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவொற்றியூர் ரயில்வே காவல்துறையினர் ஆதர்ஷ் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து கொருக்குப்பேட்டை ரயில்வே இருப்பு பாதை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் பிரதான சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் குற்றாலம் பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நாகசுப்பிரமணியன் தலைமையில் அதிகாரிகள் அதிரடியாக சோதனையை மேற்கொண்டனர். அப்போது செயற்கை நிறம் சேர்க்கப்பட்ட தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட அல்வா, மிச்சர் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து அளித்தனர். மேலும் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்த கடை உரிமையாளர்களுக்கு அவர்கள் அபராதம் விதித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் தனியார் வங்கி ஏடிஎம் உள்ளது. இந்த ஏடிஎம்மில் இன்று அதிகாலையில் மர்ம நபர் ஒருவர் பணம் கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளார். பின்னர் எடுக்க முடியாததால் அங்கிருந்து சென்றுள்ளார். இதுகுறித்து வங்கி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரிலும் சம்பவ இடத்துக்கு வந்த மேற்கு காவல்துறையினர் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். சிவகங்கை காந்தி வீதியில் வங்கிகள், ஜவுளி கடைகள், பலசரக்கு கடைகள், சினிமா தியேட்டர், மால்கள் அனைத்தும் உள்ளதால் அங்கு மக்கள் நடமாட்டமும் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக காணப்படும். இந்நிலையில் நடுத்தர வயதுமிக்க போதை ஆசாமி ஒருவர் போதை தலைக்கு ஏறிய நிலையில் சாலையில் படுத்துக் கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறு செய்துள்ளார். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகியுள்ளது.
பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடியில் வாழைத்தார் மற்றும் வாழை இலை விற்பனை தீவிரமடைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய விவசாயமான வாழை விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வாழைத்தார் மற்றும் வாழை இலை உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பொங்கல் பண்டிகைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வாழைத்தார் மற்றும் வாழை இலை குறைவான அளவில் வருவதன் காரணமாக தேனி, சத்தியமங்கலம், திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நாட்டு வாழைத்தார்கள் மற்றும் செவ்வாழைத்தார்கள் வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக வாழைத்தார்கள் விலை உயர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர் பகுதி தெற்கு காவல் நிலையத்தில் காவலர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதில் அனைத்து காவலர்களும் பாரம்பரிய உடை அணிந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதில் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் சார்லஸ், போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் லாவண்யா, வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் மற்றும் காவலர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அசேசம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவருக்கு சொந்தமான டாரஸ் லாரியை நேற்று இரவு வஉசி சாலையில் உள்ள பின்லேப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். காலையில் வந்து டாரஸ் லாரியை பார்த்தபோது அங்கு நிறுத்தி வைத்த லாரியை காணாததால் அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து மன்னார்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த மன்னார்குடி காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் மினி பேருந்து ஒன்று ஒய்யவந்தானுக்கு சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது மினி பேருந்து பனங்காடி சாலையில் செல்லும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் நிலை தடுமாறி சாய்ந்தது. இதில் பேருந்திலிருந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்தனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிவகங்கை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல் நிலையத்தில் உள்ள காவல் முனீஸ்வரன் கோவில் வளாகத்தில் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மத வேறுபாடு இன்றி இந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் முறைப்படி பிரார்த்தனை செய்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையம் முன்பு சிறப்பு சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் காவலர்கள் உட்பட பொதுமக்களும் பாரம்பரியமான உடை அணிந்து கொண்டாடினர். திருச்சி தேசிய கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்புரையாற்றினார். பின்னர் நடைபெற்ற உரியடி போட்டியில் கலந்து கொண்டு உரியடித்தார். இதனை மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பின்னர் இவ்விழாவில் நடைபெற்ற மாட்டு வண்டி, குதிரை வண்டி, சிலம்பாட்டம், சேவல் சண்டை, கயிறு இழுத்தல் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே மேல உத்தமலூர் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கரில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். ஆனால் ஆள் சம்பளம், உரசெலவு அதிகமாக உள்ளதால் விலை கட்டுப்படி ஆகவில்லை என கூறும் விவசாயிகள் ஓட்டல்களில் பயன்படுத்தப்படும் பாலித்தீன் கவர்களை ஒழிக்கவும், வாழை இலைக்கான தேவைகளை அதிகரிக்கவும், வாழை இலைகளுக்கான விலைகளை அரசு உயர்த்தவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே மேல உத்தமநல்லூர் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்து வருகிறோம். இது எங்களுடைய வாழையில் சாப்பாட்டு இலைக்காக நாங்கள் சிறப்பாக பயிர் பண்ணிட்டு வர்றோம். இது பூவன் ரகம் தான் சாகுபடி செஞ்சுட்டு வரோங்க. தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களுக்கு எங்களுடைய இலை ஏற்றுமதி ஆகிறது. எல்லா ஹோட்டல்களிலுமே எங்களுடைய இலையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் விலை தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. ஆள் சம்பளம் கூட, உரச்செலவு இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுடைய இந்த வாழைக்கான இலைக்கான விலை மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிதுன்னா எங்களுடைய செலவுகளுக்கு கட்டுப்படியாகும். தற்சமயம் விலை மிக மலிவாக விற்பனை ஆகிட்டு இருக்கு. பொங்கலுக்காவது விலை அதிகமாக கிடைக்கும்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராமல் இந்த விவசாயத்தை செஞ்சு மிக மலிவான விலையிலேயே இந்த இலைகளை நாங்கள் விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னும் பல ஹோட்டல்களில் சாப்பாடு பார்சல் கட்டுறதுக்கு பாலித்தீன் கவர்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பாலித்தீன்களை இந்த தமிழக அரசானது முற்றிலுமாக ஒழித்தால் எங்களுடைய வாழை இலைக்கான தேவைகள் அதிகரிக்கும். அப்போது எங்களுடைய வாழை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சிறக்கும்.
தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நாளை நாடெங்கிலும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருப்பூரில் குமரன் சாலை பகுதியில் உள்ள திருப்பூர் மாநகர காவலர் குடியிருப்பு பகுதியில் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபின்யூ தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக காவலர்கள் பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு பொங்கல் நிகழ்ச்சியினை விமரிசையாக கொண்டாடினர். தொடர்ந்து காவல்துறையில் பணியாற்றும் காவலர் மற்றும் காவலர் குடும்பத்தினர் கலந்து கொண்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநகர காவல் ஆணையர், மாநகர காவல் உதவி ஆணையர் என அனைவரும் தமிழர் பாரம்பரிய உடைகளை அணிந்து கலந்து கொண்டு பொங்கல் திருவிழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர்.